ஒன்று தூங்குறவங்களை எழுப்பி விடுற, கொஞ்சம் எழுப்புங்க வாப்பா, ஹதீஸ கதைகள் கேளுங்க, எழுப்புற, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு எழுப்புற. திரும்ப மாடியில இருக்கிறவங்களை கதைக்காதங்க என்று சொல்லி கொண்டு போகுது. இதுதான் இன்றைக்கு மஜ்லிஸ்களுடைய காலம். இணைமான சகோதரர்களே, இது நாயகத்துல மஜ்லிஸ், இது அல்லாஹ்வுடைய பள்ளி. எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, இந்த பள்ளியில 2 விஷயம் அவதானிக்கலாம். ஒன்று ஒயிட் கார்பெட், இன்னொன்று ரெட் கார்பெட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெட் கார்பெட் இந்த முழுக்க தொழுவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடம். இதுல தூங்குறது, இதுல துணியான பேச்சுக்கள், தேவையில்லாத கதைகள் கதைக்கிறது மார்க்கத்துல ஷரியத்துல ஹராம். இது ஒயிட் கார்பெட். இதுலதான் மஜ்லிஸ்கள், இதுலதான் ஓதுறது, இதுலதான் நாங்க சில விடயங்களை செஞ்சு கொள்றது. நேற்று நான் அவதானித்தேன், இதுக்கு இந்தியால யாருக்கும் சாப்பாடு வைக்கிறதுல என்ன பெஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு அவதானிச்சேன். இதுக்கு இந்த புறம் தான் எல்லாரும் சாப்பிடுறது, திங்கிறது, குடிக்கிறது. இதெல்லாம் ஒரு அழகான முறைமைகள். அதனால பள்ளிவாசலுக்குள்ள ஃபகீர் முஹியுத்தீன் நாயகத்தினுடைய இடத்துல நிறைய ஹாஜத்துக்களோட வந்திருக்கிறோம். இந்த மஜ்லிஸ்கள்ல கலந்து இதனுடைய பரக்கத்துக்கள் கிடைக்கணும் என்ற நியத்துக்களோட வந்திருக்கிறோம். கதைகளை ஏழுமான அளவு குறைச்சு கொள்ளுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்துடைய 24 hours இருந்தவங்க. அறிவிச்ச ஹதீஸ் என்ன தெரியுமா? 4. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்ச ஹதீஸ் 4. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்தோடு வெறும் 2 ஆண்டுகள் தான் பல மூட்டக்கணக்கில் ஹதீஸ். எதை சொல்ல வாரேன்னா, அவுலியாக்களுடைய தரிசனம் வேண்டுமா? நாம கொஞ்சம் இறுக்கி பிடிச்சுக்கோங்க, நாம கொஞ்சம் இறுக்கி பிடிங்க. அது பெண்களும் தான், ஆண்களும் தான். அதனாலதான் கண்ணியமான சகோதரர்களே, சில சபைகள்ல இந்த மௌலிதிகள் ஓதுற நேரம் கதைக்கிறவங்களை கூட மஜ்லிஸ்ல ஏற்பாட்டப்படான்னு சொல்றோம். கதைக்கிறவங்களை மஜ்லிஸ்ல என்ன செய்யக்கூடாது, எடுக்கப்படாது. ஏன்னா அந்த ஹுர்மத். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பாடினது இந்த நாயகத்தை நினைச்சு பாடுங்க, ஹபீபை நினைச்சு பாடுங்க. மதீனாக்கு போங்க. 6500 கிலோமீட்டர் ஸ்ரீலங்காவுக்கு மதீனா. ஒவ்வொரு நாளும் முஸல்லாவோட நின்று இதற்கு கஅபத்தி என்று சொல்ற பொழுது எங்க உள்ளம் காபாவை பார்க்கணும். அதுதான் தக்பீர். எனவே நாயகத்திட முஹப்பத்தோட இந்த மஜ்லிஸ்களை நாங்க அலங்கரிக்கிறது, பாடுறது, பாட தெரியலையா சைலண்டா இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதுதான் நபி நேசம், இதுதான் இந்த மஜ்லிஸ்கள் தருகின்ற பாடம். எனவே இந்த பள்ளிவாசலில் 3 விடயங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. ஒன்று பூசரி நாயகத்தினுடைய ஹம்சியா, பூசரி நாயகத்தினுடைய புர்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலித் ஷரீஃப். இந்த 3 மஜ்லிஸ்களுக்கு பின்னால் உங்களோடு சில வார்த்தைகள் பேச வேண்டும். நாயகத்தினுடைய முஹப்பத் எங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மஜ்லிஸ்கள், இந்த கர்தூரிகள், இந்த நாரிசாக்கள், இந்த அத்துணை நிகழ்வுகளும் ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பூசரி ரஹ்மத்துல்லாஹ் நேரம் சுருக்கமாக இருப்பதினால் நான் எனக்கு இன்னும் ஒரு 25 நிமிடங்கள் இருக்கிறது. அதற்கு சில விடயங்களை கொண்டு வர வேண்டும். பூசரி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய அறிஞர். இவர்கள் அல்-அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலே படித்தவர்கள், அரசியல் துறையில் இருந்தவர்கள். ஒரு நாள் இவருடைய சகோதரர் அல்லது இவரோடு இருக்கின்ற நண்பர் ஒருவர் கேட்கின்றார், பூசரியே, உங்களுக்கு இவ்வளவு நீங்கள் பெரிய அறிவாளி, நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. நாயகத்தை கனவுல கண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட உடனே இப்பதான் பூசரி நாய் யோசிக்கிறாங்க,
அடே நான் மிகப்பெரிய அறிவாளி என்று இருந்திருக்கிறேன், ஆனா நாயகத்தை கனவுல கூட காணலையே. நிஜத்தில கண்டவர்கள் என்றும் வாழுகிறார்கள், நிஜத்தில் காணக்கூடியவர்கள் என்றும் வாழுவார்கள். இதுதான் எங்களுடைய சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய அகீதா. எனவே இவர் கேட்டதே, பூசரி நீங்கள் நாயகத்தை கனவில் கண்டிருக்கிறீர்களா? பூசரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் சொல்ல வரல. யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அடே நம்ம இப்படியான ஒரு விடயத்தை யோசிக்கலையே என்று பூசரி ரலியல்லாஹு யோசித்து யோசித்து சிந்தித்து அவர்களால மிக கவலைப்படுறாங்க. நம்ம இந்த விடயத்தை செய்யாம விட்டுட்டோமே, நாயகத்தை மனாமலையாமல் காணுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யலையே என்று அழுது அழுது அது காதலாக மாறுகிறது. நாயகத்தை நினைத்து நினைத்து அது காதலாக மாறுகின்றது, லவ்வாக மாறுகின்றது. கனிவான சகோதரர்களே, உலகத்தில் சிறந்த காதல் ஹபீபின் மீது கொள்ளுகிற காதல். இப்ப பூசரி ரஹிமஹுல்லாஹ் நினைச்சு நினைச்சு என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் ஹயாத்தோடு இருக்கிறதுக்கு இடையில யா அல்லாஹ் இந்த ஹபீபை நான் பார்க்கணும் என்று நினைச்சு அழுகிறாங்க. அந்த அழுகை தான் அவர்களுக்கு நோயாக மாறுகின்றது. ஒரு பக்கமாக நோக்கி வருகின்றார்கள். இப்ப பூசரி ரஹிமஹுல்லாஹ் அந்த நாங்கள் கஸீதத்துல் புர்தா ஆமீன் தனக்குரி ஜீரான் பிதி சலமி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மௌலிதி ஷரீஃபை அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் ஆமீன் தனக்குரி ஜீரான் பிதி சலமி மா زجت جمعا جرى من مقلة بدم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இந்த வைத்த பார்ப்பாங்க, வைத்த பாடக்கூடிய இந்த சொல்லுதா உள்ளத்துல கல்புல ஏதாவது சொல்லுதா? சொன்னாதான் முஹப்பத்து. ஆமீன் தனக்குரி ஜீரான் பிதி சலமி. இதில் ஆமீன் தனக்குரி, இதில் நாயகத்துல முஹப்பத்து. மதீனாவை நினைச்சு நாயகத்தை நினைச்சு ஆமீன் தனக்குரி ஜீரான் பிதி சலமி. நாயகத்தோடு எடுத்து பழகுங்க கொஞ்சம் கொஞ்சம். மௌலானா தானே பிராக்டிக்கல், உடனே டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறதில்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக பழக எடுக்க வேண்டும். எனவே பூசரி ரஹிமஹுல்லாஹ் நாயகத்தின் மீது கொண்ட காதலில் பாடுகிறார்கள், ஏக்கத்திலே பாடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட விடயங்கள் சுருக்கமாக வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சஹாபாக்களோடு வந்து பூசரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, பூசரி நீங்கள் அந்த பாடிய பாடலை பாடுங்கள். பூசரி ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறாங்க மனாம்ல, நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, எந்த கஸீதாவை பாட சொல்றீங்க? நான் உங்கள் மீது ஏராளமான கஸீதாக்கள் பாடி இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நீங்க ரெண்டு பேரும் போட்டு இந்த மௌலிதுல பாடுவீங்க இல்லையா? இதை பார்த்து ரசித்தோம். ஹபீபின் மீது கொண்ட காலத்தான் ஒவ்வொருவருடைய வெற்றிக்கும் இடையிலும் உங்களுடைய போட்டிகள், உங்களுடைய சப்தங்களும் எங்களை ஆட்பணித்தது என்று நான் அவதானித்தேன். என்ன ரொம்ப நெகிழ்ச்சிப்படுத்தியது. இந்த வயசுல இந்த வயசுல இவருடைய சப்தம் இப்படி வருதா? மைக்க போடாட்டி நமக்கு சப்தம் வராது. எந்த ஹாலாத்து இது? மைக் இல்லாட்டி சப்தம் இல்ல. ஹபீபின் மீது கொண்ட காதலை இவ்வளவு அழகாக பாடுறாங்களே. பூசரி நாயகி தேவன்ல கேட்டாங்க, யார சொல்லலாம், எதை பாட யார சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூசரி ஆமீன் தனக்குரி ஜீரான் பிதி சலமி. இதை பாடுங்க பூசரி, இதை பாடுங்க. பூசரி ரஹிமஹுல்லாஹ் அழகான முறையில பாடுறாங்க. சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து பாடினார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வை எடுத்து அவங்க மீது போர்த்தினார்கள். அதற்கு பெயர் தான் புர்தா. புர்தான்னா இது ஒரு போர்வை, இதுவும் ஒரு போர்வை தான். இந்த புர்தா இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க, குரு தாம் சொல்லுவாங்க. குரு என்றால்
சுகமாகு. தா என்றால் நோய். நோய் நிவாரணத்திற்கு பெயர். ஒரு தண்ணி போட்டில் படுத்திருக்கிறது காரணம் என்ன? நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் உலகத்தில் எந்த பொருளும் தண்ணிய போல ஒப்சர்வ் பண்ணாங்க. ஷிஃப்ட் என்று ஊதினா உடனே ஏற்றுக்கொள்கின்ற அந்த மகாரத்தின் வாட்டர் தண்ணிக்கு தான் இருக்கு. உலகத்தில் ஒன்றை ஏவினா உடனே ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல் இருக்கு, இந்த வாட்டருக்கு தான் இருக்கு. அதனாலதான் தண்ணிய ஓதுற இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற நேரம் சாதாரணமார்கள், உலமாக்கள், பெரியவர்கள், சின்னவங்கள சப்தங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த தண்ணீரில் படும். தண்ணிக்கு அந்த ஒப்பு இருக்கிறது, அது கேட்ச் பண்ணி கொள்ளும். இதுல பரக்கத்து நிறையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாடப்பட்ட அந்த புர்தாவினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்னாடையை போர்த்துகிறார்கள். அதற்கு பின்னால் காலையில் பூசரி ரஹிமஹுல்லாஹ் எழும்புறாங்க. அவங்களோட உடம்புல இருந்த நோயெல்லாம் அப்படி இல்லாம போயிட்டு காலையில் எழுந்து வெளியே வார நேரம் ஒருத்தர் கேட்கிறாரு. அந்த ஊர்ல ஒரு பெரியவர், இலைமறை காயாத்தான் இருப்பாங்க இப்ப பெரியவங்க. அப்ப பூசரி நாயகத்துல கேட்டாங்க, பூசரி நீங்க இரவு ஒரு பாடல் ஒன்று பாடினீர்கள் அல்லவா, அந்த பாடல் யாருக்குமே தெரியாது. இரவு கனவுல கண்ட செய்தி காலையில சுவருக்கு பின்னால கேட்கிறாங்க, பூசரி நீங்க இரவு ஒரு பாடல் பாடினீர்கள் அல்லவா, அந்த பாட்டை பாடுங்களே. பூசரி நாயகம் திரும்ப கேட்கிறாங்க, நான் நிறைய பாட்டு பாடி இருக்கிறேன், என்ன வேணும் உங்களுக்கு? அதுலயும் சொல்றாங்க, இதை பாடுங்க. இப்ப பூசரி நாயகம் கேட்கிறாங்க, இரவு நாங்கள் கனவிலே சொன்னதை யாருக்குமே சொல்லல. அந்த புர்தாவை பற்றி இந்த கசீதாவை யாருக்கும் பாடி காட்டல. முதல் பாடியது ஹபீப் ரசூலுல்லாஹ்ல தான். இந்த பெரியவர் கேட்கிறாங்க, இரவு நீங்க பாடினத பாடுங்க. பூசரி நாயகம் கேட்டாங்க, இரவு நாம் கனவில் ஹபீபுக்கு பாடியதை உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க அந்த பெரியவர், இரவு உங்களை சூழ்ந்து சஹாபாக்கள், பெரியவர்கள், நாதாக்கள் எல்லாம் ஹபீபோடு வந்திருந்தார்கள் அல்லவா, அந்த சபையில் நானும் அமர்ந்திருந்தேன். அந்த சபையில் நானும் அமர்ந்திருந்தேன். நீங்கள் பாடியது அவ்வளவு அழகாக இருந்தது. மீண்டும் ஒரு தடவை அந்த கசீதாவை பாடி காட்டுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வோடு தொடர்பும் ஹபீபோடு நேசமும் கொண்டவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கிறார்கள், வெறுமனே டிரெஸ் கோட்டை வச்சு இல்ல, உடுப்ப வச்சு இல்ல, அது இல்ல. இது அழகு, ஒரு தடவை போடும். இது எனக்கு பிடிச்சது. இன்றைக்கு நாயகத்திர மஜ்லிஸுக்கு மாற நேரம், நாயகத்திர மஜ்லிஸ்ல இருக்கிற நேரம் உங்களோட வீட்டில் இருக்கிற சிறந்த உடைகள் அணிந்து வாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளுக்கு நீங்கள் வார நேரம் உங்களோட வீட்டில் இருக்கிற நல்ல ஸ்டாண்டர்டான உடுப்புகளை செஞ்சுவாங்க, உடைகளை உடுத்துவாங்க. ஏனென்றால் இந்த அல்லாஹ்வோட பேசுற தருணம், எல்லாரும் ஒன்று சேர்கின்ற தருணம். அதே போன்று நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிற சபையில சகோதரர்களே, எல்லாரும் சுன்னத்தான உடைகளோட வாங்க. இவங்களுக்கு சிலவங்களுக்கு வெட்கம், தலப்பா கட்ட, தலப்பா போட, கோட் போட, ஜுப்பா போட வெட்கம். என்ன பாப்பாங்களோ, அப்படித்தானே நல்ல ஒருத்தர் உடுத்து வந்தா யார பாக்குற? இந்த உடுத்து வந்து இருக்கிறது நீங்க பார்க்கிறதுக்கு அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கௌரவிக்க. எதுவுமே இல்லை. இந்த அலங்காரங்கள்லாம் யாருக்கு செஞ்சு வச்சிருக்குது? இன்னொரு 15 நிமிஷத்துல பாருங்க இதுல ஹாலாத் என்ன நடக்கும். இதுல கதை முடியுது, எடுத்துடுவோம். எந்த உள்ளமும் சொல்லிச்சு அக்கிரமத்துக்கு போகல, இதுல இருந்து எல்லாத்தையும் ஒன்றோடு எடுத்துட்டு போன நல்லா இருக்குமே என்று எந்த உள்ளமும் சொல்லிச்சு, என்ன கண்ணு பேசிச்சு. அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாயகத்தின் மீது கொண்ட காதல், நாயகத்தின் மீது கொண்ட மஹப்பத். அதனால நல்ல தொப்பி போட்டுவாங்க, நல்ல ஷேப் போடுங்க, நல்ல உங்களுடைய உடைகளை உடுத்துவாங்க. தயவு செஞ்சு பட்டினம் கூட்டாம ஏதோ நாங்களாம் பெரிய ஆள் அப்படி என்று ஜுப்பாக்களை, ஷேட்டுகளை கையாளாட்டு மாடி கூட்டு அப்படி என்றெல்லாம் இந்த மஜ்லிஸ்கள் உட்காராத சகோதரர்களை கொஞ்சம் பழகுவோம், கொஞ்சம் பிராக்டிகலுக்கு வருவோம். இருக்கிற ட்ரெஸ் போட்டு ஹபீபிட மஜ்லிஸுக்கு வார நேரம் நல்லதை போட்டு வருவோமே, நல்ல மனம் போனமா வருவோமே.
கொஞ்சம் வளர்ச்சி எடுப்போம். ஏனென்றால் பூசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நோய் சுகமாகியதற்கு காரணம் இறைவனுடைய ஹபீபின் மீது கொண்ட காதலால் பாடுகிறார்கள். இப்ப நம்மளவர்கள் கேட்கிற, நாங்களும் வருஷம் ஒவ்வொரு நாளும் புரிதா உணர்ந்தான தர வீட்டுல பிரச்சனையாத்தான் இருக்குது, வீட்டுல வறுமையாத்தான் இருக்குது, எனக்கு கண் வருத்தம், எனக்கு கால் வருத்தம், சோமாகுதில்லை என்னன்னு கேட்கிறாங்க. ஒரு தெளிவான செய்தி சொல்லட்டா, அதுக்கு தான் இந்த சில்சிலான்னு ஒன்று இருக்குது. இப்ப பூசரி நாய்க்கு ஓதணும் வேண்டாம், அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை கொஞ்சம் உலமாக்கள்கிட்ட, ஷேகுமார்கள்ட்ட, சாதாரணமாக்க போய் கேளுங்க. எப்படி புர்தா ஓதினா நீங்க புர்தாவை இங்க இருந்து புர்தாவை ஆமீன் தரக்கூடிய டைரக்டா மதீனாவுக்கு கொண்டு போனீங்கன்னா கபூல் ஆகாது. இடையில யார் இருக்கிறாங்க? பூசரி நாயகர் கூட போனால்தான் அங்க கூட புர்தா கபூல் ஆகும். அப்ப பூசரி நாயகத்தை உள்ளுக்கு எடுங்க, அவங்களோட முஹப்பத்தாகுங்க. அந்த நினைவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த புர்தாக்களை பாடுங்க. வீட்டில வறுமை நீங்கும், நோய் நிவாரணம் கிடைக்கும், அல்லாஹ் ஷிஃபாக்கி தருவான். நம்பிக்கை வைங்க. எல்லாரும் வந்தா கேட்கிறேன் பெரியார்களிடத்துல, யா அல்லாஹ் எந்த வீட்டுல பலாய், எந்த வீட்டுல சூனியம், எந்த பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, எந்த தொழில பிரச்சனை, எந்த வருமான பிரச்சனை, இதுதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் நீங்க என்ன கேட்கணும் தெரியுமா? அவுலியாக்கள் இடத்துக்கு போன, யா அல்லாஹ் உன்னோட இரக்கத்தையும் ஹபீபோட இரக்கத்தையும் இந்த நாதாக்கள் எப்படி உன்னோட நெருங்கினாங்களோ அந்த அறிவையும் அந்த மெத்தேடையும் எங்களுக்கு தாரப்பே எழுதுவாங்க. இதான் முதலாவது கேட்கணும் அவங்கள்ட்ட. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், பூசரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய நோய் குணமாகுவதற்கு காரணம் காதல், நபியின் மீது கொண்ட காதல். சில சஹாபாக்கள் நாயகம் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. நாயகத்துடைய மறவாத சில நாட்கள் பொதிந்த சஃபருடைய மாதம் ரபியுல் அவ்வல். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கலைக்க முடியுமா? கடைசியாக கொண்டு வருகிறேன். இந்த உம்மத்தின் மீது கொண்ட காதல், நாயகம் எங்களை நேசித்த விதம், கடைசி சக்கராத்துடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைப்பாகையை தன்னுடைய தலையிலே கட்டிக்கொண்டு, அதனாலதான் சொல்லுவாங்க, இமாமத்தை செய்தவங்க தலப்பா இல்லாம இமாமத்தை செய்யப்பட்டார். தலப்பா கட்டித்தான் இமாமத்தை செய்யும். இதெல்லாம் முறைகள், இதெல்லாம் கொண்டு வரப்படணும் சமூகத்தில். அல்லாஹ்வினுடைய நல்லடியாக கடைசி நேரம் தலப்பாவை கட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சக்கராத்துடைய நேரம். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வருவாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஏன் நாயகன் இவ்வளவு வேதனை, உங்களுக்கு ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறீர்கள்? சஃபியா ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு உள்ளுக்கு போய், பெண்மணிகளே கொஞ்சம் நிதானமாக நின்று கேளுங்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்குள்ள போய் 2 ரக்அத் தொழுவாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய எனக்கு தந்து, அவர்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை எனக்கு தந்து, அவர்களை நீ சுகப்படுத்தியா அல்லாஹ். இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா துஆவை கேட்டுட்டு நாயகத்தை வந்து பார்ப்பாங்க. நாயகத்தின் நோய் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். மீண்டும் வீட்டுக்குள்ள போவாங்க, 2 ரக்அத் தொழுவாங்க. வந்து ஹபீபை பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து விட்டார்கள். சஃபியா நாயை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா சஃபியா, அம்மா சஃபியா, என்ன நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க வாரீங்க? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நிலைமையை பார்த்து, உங்களுடைய வேதனையை பார்த்து நான் ரப்போடு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா சஃபியா, இன்று இந்த நபிக்கு நோய்தான் மருந்து சஃபியா. உங்களோட துஆவை விட இந்த துஆவை அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான். நீங்க துஆ கேட்கிறீங்க, உங்களோட துஆ கபூல் ஆகாது. ஏனென்றால் அல்லாஹ் வந்து நேரத்திலே கேட்டான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் துனியாவை விரும்புகிறீர்களா, என் பக்கம் வர விரும்புகிறீர்களா? நான் அனுமதி கொடுத்து விட்டேன், உன் பக்கம் வருவதற்கு அனுமதி கொடுத்து விட்டேன். அதனால் அம்மா சஃபியா, உங்களோட துஆ கபூல் ஆகாது. என் நோய்தான் எனக்கு மருந்து. இவ்வளவு நேரம் தள்ளாடி கொண்டிருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி நின்று நசீஹத் செய்கிறார்கள். உங்களோட பெண்களை கவனமாக வழி நடாத்தி கொள்ளுங்க. நீண்ட உரை பண்ணி கொடுக்கிற பொழுது ஒரு பெண்மணி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அர்ஹமுர் ரஹீமினிடத்திலே, அல்லாஹ்வுடைய ஹபீபிடத்திலே வந்து அந்த பெண்மணி கேட்கிறாங்க, நாயகமே, சக்கராத்து நேரம், தன்னால எழுப்பி நிற்க முடியல, இந்த நிலைமையில நீங்களும் நானும் நிச்சயமாக எங்களுக்கும் சக்கராத் இருக்கிறது. தயவு செஞ்சு இந்த மஜ்லிஸ்கள்ல இருக்கிற நேரம் கொட்டாவி வந்து அல்லாஹ் பாடி கொட்டாவியா வாய் திறந்து விடாதுங்க.
மூமின்களே அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம். மஜ்லிஸ்கள்ல வாயை திறந்து கொட்டாவிகளை விடாதுங்க. அல்லாஹ்வுக்காக இந்த மஜ்லிஸ்கள் புனிதமானது. இந்த மஜ்லிஸ்கள்ல ஷைத்தானுடைய சிந்தனைகள் வரக்கூடாது. கெட்ட ஆவி என்பது ஷைத்தானுடைய புறம். உலமாக்கள் இதெல்லாம் சொல்லணும். காண்ற விடயங்களை மக்களுக்கு நான் கோபமா கதைகள்ல இறக்கமா தான் கதைக்கிறேன். கோபமா கதைகள்ல கோவித்துக் கொள்ளாதுங்க. கொஞ்சம் பக்குவமாக கொட்டாவி வந்த வாயை மூடிக்கொள்ளுங்க. கும்மல் வந்த நல்லா கும்முங்க. ரெண்டுக்கும் இஸ்லாம் மார்க்கம் அனுமதி. கொட்டாவி அடக்குங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. தும்மல் வந்தா மனுஷனுக்கு முன்னுக்கு இல்லாம ஓரத்துல தும்முங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. இவ்வளவு இந்த மார்க்கமும் படிக்கணுமா? 70 வயசுக்கு போறவதான் பழக்கத்துல கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹஜ்ஜில கலைச்சு முடிக்க போறேன். ஒரு 7-8 பேர் கொண்டாடி விட்டாங்க மஜ்லிஸ்ல. யாருங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. அப்ப ஹஜ்ஜில கலைச்சு வார நேரம் கொட்டாவிகளை தவிர்க்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் இருக்கிற பொழுது அந்த பெண்மணி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்கிறது, எனக்கு துஆ செய்யுங்க. அந்த பெண்மணி இன்னொரு ரிவாயத்துல கொஞ்சம் பைத்தியமாக இருந்தார்கள். அவங்க வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில நேரம் இப்படி ஆகிறது. மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அந்த பெண்மணிக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. கடைசி நேரத்துல கூட துஆ இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்துல சொல்றாங்க, அம்மா மகளே ஃபாத்திமா, அல்லாஹ்விடத்துல நான் போற நேரம் வந்துட்டு மகளே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொன்னாங்க, மகளே, நான் மரணித்ததற்கு பின்பு முதலில் நீ சந்திப்பது நீங்கள் தான் என்று சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இவ்வளவு நான் வேதனையை அனுபவிக்கிறேன் தெரியுமா? உலகத்திலே என்னுடைய உம்மத்துக்கள் எல்லோருடைய சக்கராத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உங்களுடைய வரப்போற எல்லாரோட சக்கராத்து வேதனைகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஆனா எத்தனை தரம் முஹம்மதே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகிறது. நாவுகள் ஸலவாத்துக்கு இடம் கொடுக்கல. நாவுகள் ஸலவாத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல சஃபியான இடத்துல சொன்னாங்க, அம்மா சஃபியா, இந்த வேதனைகள் ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய சக்கராத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாயக மாத்திரமற்ற அந்த சக்கராத்து வேண்டல் என்றால் நான் நீங்களும் கடைசி நேரத்துல படுற வேதனையை உலகத்திலே தாங்கலாம போயிடும். எனக்கு உங்களுக்கும் சக்கராத்து இருக்கிறது. இதோ பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, ஹபீபை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என் ரூஹ பிரியாதா என்ற ஏக்கத்தோடு பேசுகின்றோம். ஹபீபை பற்றி நினைக்கிற பொழுது எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிய போற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இன்னொரு மலக்கு வந்தார்கள், இஸ்மாயில் மலக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்களாம். அவர்களை படைத்த நாளில் இருந்து ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாக்காம என்னையை மௌத்தாக்கிடாத மலக்குமார்களுக்கு மரணம் உண்டு. கடைசி சக்கராத்துடைய நேரம் கேட்ட துஆ அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நெஞ்சோடு இருக்கிற பொழுது இஸ்மாயில் என்ற மலக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. அந்த நேரத்துல சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த நேரத்தில இந்த ஹபீபை பார்க்க சந்தர்ப்பம் தரணும். இந்த நேரத்திலே அந்த நபியை பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் தரணும். இதுக்கு முன்னால் தந்திருக்கணுமே என்ற அந்த மலக்கு ஏக்கத்தோடு சக்கராத்துடைய நேரத்தில் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய மலக்கு கண்ணீர் வடிக்கிற பொழுதுதான் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அர்ஹமுர் ரஹீமீன், உங்களை மௌத்துடைய நேரம் நெருங்கி விட்டது, உங்களோட ரூஹை எடுக்கட்டுமா என்று அனுமதி கேட்டது. இதற்கு முன்னால யார்கிட்டையும் கேட்டதில்லை, இதுக்கு பின்னால யார்கிட்டையும் கேட்க போறதில்லை. யா ரசூலல்லாஹ், உங்களோட ரூஹை எடுக்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்ற வானத்தை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வலிலே எங்களுடைய பார்வையை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவில் விடைபெறுகின்றார்கள். சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஹபீப் ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் கூட இந்த உம்மத்தில தேவைகள், இந்த உம்மத்தோடு கொண்ட நேசம் மிக அலாதியாக இருந்தது. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
சஹாபிகளில் நாயகத்துடைய ஹாதிம்களில் ஒருவர், நாயகத்துடைய ஹாதிம்களில் ஒருவர் ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க வந்து நாயகத்திடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் தினமும் ஹாதிமாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கேட்டாங்க, என்ன தெரியுமா ரபிஆ, நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா ரபிஆ அப்படி கேட்டாங்க. நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா ரபிஆ? ரபிஆ நாயகம் சொன்னாங்க, 24 வயது சஹாபி, 24 வயது சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரும் பெண் தருவாங்களா? எனக்கு யாரும் பெண் தருவார்களா இந்த மதீனாவில என்று கேட்கிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ரபிஆ, நான் சொன்னேன் என்று இன்ன இடத்தில் சென்று நீங்கள் பெண் கேட்டுக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் சுருக்கமாக வருகின்றேன். இப்ப அந்த பெண்மணி இடத்திலே அந்த வீட்டுக்கு சென்று ரபிஆ நாயகன் திருமணம் கேட்டு திருமணம் முடிக்கப்படுகிறது. இப்ப திருமணம் முடித்து முதல் நாள் இரவு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுட்டு இருக்கிறாங்க. முதல் கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளை முதல் நாள் இரவு இருப்பாங்களா வீட்டுல? எங்க வெளியே போவாங்களா? போக மாட்டாங்க. ரபிஆ ரலியல்லாஹு தஆலா இஷாவை தொழுதுட்டு நாயகத்தோட இருக்கிறாங்க. இரவாகின்றது, இரவு நேரமாகின்றது, இரவு போய் கொண்டிருக்கிறது. நாயகி கேட்டாங்க, ரபிஆ, விட்ட போற இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு புது மாப்பிள்ளை இல்லையா? நீங்க விட்ட போற இல்லையா? ரபிஆ ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் பேசல, சத்தம் போடாம இருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுக்கு போங்க ரபிஆ, வீட்டுக்கு போங்க. அந்த வார்த்தை சொன்ன உடனே அப்படி மின்னல் மாதிரி பறந்து போறாங்க. யாரு போற? அந்த சஹாபில பேரை கொஞ்சம் சொல்லி காட்டுங்களே. ரபிஆ எப்படி ஒரு தரம் என்ன ஞாபகம் இல்லையே? மஜ்லிஸ்ல நான் கதைக்கிறது சரியானு பாத்துக்கிறீங்க. நான் அப்படி ஆகணும் என்று பாத்துக்கிறதா ரபிஆ நாயகத்தை போல நான் முஹப்பத் வைக்கணும் என்று விரும்பினா ரபிஆ சொல்லி பாருங்களே. பயான்கள் இருக்கிற நேரம் சொல்லுங்க, அப்படி பழகுங்க. கனிவான சகோதரர்களே, ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி போறாங்க. சரிதானே? முதல் இரவே ஃபர்ஸ்ட் நைட் வேகமா ஓடி போறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட் உடனே சின்னவன் சிரிக்கிறான். சின்னவனுக்கு சிரிப்பு வருது. அந்த நைட்டை பத்தி இப்பவே வழங்கிட்டான் அவன். ஆனா தீன பாருங்க, லவ் பண்ணி சரி பாருங்க. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். இந்த ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு சில நேரம் செமினார் போடுவாங்க. அப்ப போய் ஒரு 2ஆம் ஆண்டு பிள்ளையில சும்மா பேசிட்டு போற நேரம் நான் ஒரு பிள்ளைய பார்த்து கேட்டேன், இப்படி என்ன லவ் பண்றீங்களா யாரையும் அப்படின்னு கேட்டு. அவர் டக்குன்னு காதுக்குள்ள வந்து சொன்னார், உங்களுக்கு எப்படி தெரியுமா சார் கேட்டேன். நான் கதைக்கிறது 2ஆம் ஆண்டு பிள்ளை, உங்களுக்கு எப்படி தெரியுமா சார் அது கேட்டேன். நான் இல்ல உங்களுக்கு சும்மா பார்த்தோன்னே லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். இது கேட்டு வீட்டு அங்க செமினார்ல முடிஞ்சிட்டு 1:30 மணிக்கு வாரேன். அவர் வெயிட் பண்ணி நிற்காரு. என்னன்னு கேட்டு இந்த பிள்ளைய காட்டுறதுக்கு இருந்த திரும்பி சொல்லிட்டு 2ஆம் ஆண்டு பிள்ளை இருக்கு. இந்த 2ஆம் ஆண்டு பிள்ளைக்கு நாயகத்துக்கு சலவாத்து செல்லுது. என்ன தெரியுது? காதல் தெரியுது. காதல் தெரிகிறது. இனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நேரம் முடியுது என்று நினைக்கிறேன். நான் சுருக்கமாக ஹதீஸை முடிக்கிறேன். ரபிஆ ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. போயிட்டு வீட்டை மனைவியோட இருக்கிறாங்க. ஆனா எந்த நேரமும் சதா நேரமும் நாயகத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கு. நாயகத்துக்கு தண்ணி கேட்பாங்களே, நாயகத்துக்கு வீட்டுக்கு முன்னால் நம்ம இருக்கணுமே என்று யோசிச்சு வீட்டை இருக்க முடியல. மனைவிடத்துல சொல்றாங்க, மனைவிடத்துல அனுமதி கேட்கிறாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு வரட்டா? நான் நாயகத்தை பார்த்துட்டு வரட்டா? யாருக்கு உலகத்துல முதல் நாள் இரவுல இந்த நினைப்பு வந்தது? யாருக்கு வரும்? முதல் நாள்ல வரத்துக்கு கதைக்கல, நான் மற்ற நாள்லயாவது வரட்டும் என்று கதைக்கிற முஹப்பத்து. இப்ப ரபிஆ ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து நாயகத்துல வீட்டுக்கு முன்னால தூக்கி தண்ணியில வச்சு நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதோட எழும்புறாங்க. தஹஜ்ஜுதுக்கு எழும்புறாங்க. ரபிஆ ரலியல்லாஹு தஆலா கதவை திறந்தோம்னா முன்னிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபிஆ, நீங்க தூங்கலையா? நீங்க வீட்டுக்கு போகலையா? இந்த நாள் என்ன நாள் உங்களுக்கு? சொன்னாங்க ரபிஆ ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நீங்க வீட்டை போங்க என்று சொன்ன உடனே நான் வேகமாக ஓடினேன் அல்லவா. என்ற பொம்பளையோட கொண்ட காதல் இல்லையா சொல்லலாம். உங்கள் வார்த்தைக்கு நான் இகாமத்து பண்ண வேண்டும், நீங்கள் சொன்னால் நான் செய்ய வேண்டும் என்பதற்கு நான் வேகமாக ஓடி போனேன். ஆனா வீட்டை போனதை யாரும் சொல்லலாம். உங்களை பார்க்காம
உங்களுக்கு சிதமத்தை செய்யாம இருக்க முடியலையா சொல்லலாம். அதனால நான் வந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் ரபியா, என்ன வேணும் கேளுங்க. அல்லாஹ்வுடைய 7 வானங்களும் திறந்திருக்கிறது. அல்லாஹ் ஹபீபிடத்தில் வேணும் கேளுங்க. நாங்கள் என்ன கேட்டிருப்போம், நாங்கள் அந்த நேரம் என்ன கேட்டிருப்போம். ரபியா நான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு எதுவும் தேவையில்லை யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்த மஜ்லிஸில் இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நசீபாக்குவானா. யாரெல்லாம் முஹப்பத் ரசூலோடு இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவாங்க. நபியாரை மலர் கொண்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பக்கத்தில் சொர்க்கத்தில் இருந்தா போதும், வேற என்ன வேணும் ரபியா? இல்லை யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அருகில் சொர்க்கம் இருந்தால் மாத்திரம் போதும் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் என் மீது அதிகம் ஸலவாத்தும் அதிகமாக 5 நேர தொழுகைகளில் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்கள், எனக்கு பக்கத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறார். இந்த முஹப்பத்திற்கு பெயர் அலாகா என்று சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஹம்சியாவாக இருக்கட்டும், குர்ஆன் ஷரீஃபாக இருக்கட்டும், மௌலிதாக இருக்கட்டும், கண்மணியின் மீது கொண்ட நேசத்தை கொண்டு வருகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்கிற சமூகமாக மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த போர்வை பள்ளிவாசலிலே இந்த மஜ்லிஸை உலமாக்கள் மிக சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்றா, இந்த ஊர்ல 17 உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். 17 உலமாக்களும் பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு சேர்ந்து மிக நேர்த்தியான முறையிலே யாரையும் உண்டாம, யார் ஒருத்தர் சொன்னா நான் சொன்ன நீ கேட்கணுமாங்கிறது இல்லாம மிக தவாவும் மிக பணிவோட இருந்து பாடங்களை முன்னிலைப்படுத்தி கண்ணியப்படுத்தி மிக அழகாக செய்கிறார்கள். இப்படியான உலமாக்கள் தான் இந்த முழு ஸ்ரீலங்காவுக்கும் வேண்டும். அல்லாஹ் இந்த போர்வையில் இருந்து இந்த முழு இலங்கைக்கும் இப்படியான பரக்கத்தான உலமாக்கள் அல்லாஹ் கொடுத்தருள வேண்டும் என்று சாதாரணமார்களே நீங்கள் உங்களோட துஆக்களை கேட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஃபக்கீர் நாயகத்தினுடைய இடத்தில் வந்த எல்லாருக்கும் அல்லாஹ் சிறப்பான வாக்கியங்களை தருவான். முஹப்பத் ரசூலோடு எதை செய்தாலும் ஹபீபுடைய நேசத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்திருக்கிறா? உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த மஜ்லிஸ்ல நாயகத்தின் மீது முஹப்பத் வைக்கணும் என்ற நியத்து வந்திருக்கிறா? பாப்போம். என்ன கையில வசதி காட்ட சொல்றாரு. இந்த கை ஒவ்வொன்றும் சொர்க்கத்திலே நாயகத்தின் முன்னால் காபாவை பார்த்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். கை காட்டும் இல்லையா? இந்த ஹபீபின் மீது நான் நேசம் கொள்ளுவேன். இதுதான் உங்கள் ஒவ்வொருவருடைய முறை. என்ன கைவசத்தை சொல்ற, எழுப்பி நில்லுங்கிற, ஸ்கூல்ல டியூஷன் கிளாஸ் நடத்துறவான்னு கேட்கிறாங்க. இல்ல, நாயகத்துக்கு என்னோட நாயகத்தோட முஹப்பத் வரணும் என்ற உணர்வு எனக்குள்ள வந்திருக்குது. நீங்க சொன்ன ஹதீஸ்கள்ல இருந்து என்று இங்க 3 பேரோட தொடர்ந்து 3 பேர் ஒரே நேரத்துல கைவசத்தினீங்க. அந்த 3 பேருக்கு அல்லாஹ் நாயகத்துக்கு முஹப்பத்தை நசீபாக்குவானாக. எல்லாருக்கும் விசேடமாக பெண்மணிகளுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களை அல்லாஹ் புரிஞ்சிக் கொள்ளணும். அதே போன்று உலமாக்களை அல்லாஹ் புரிஞ்சிக் கொள்ளணும். இந்த மஜ்லிஸ்கள் இன்னும் பிரம்மாண்டமாக நடைபெறணும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை கொண்டு வருவதுதான் இந்த மஜ்லிஸ்களினுடைய நோக்கம். நாங்க என்ன கடை போடுறது, நமக்கு எல்லாரும் கேட்கறது, கடை போட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் திரியறீங்களே, ஆம்பளை பொம்பளை எங்கதான் தெரியல, நாங்க தெரிய வேண்டிய முறையில தெரிகிறோம். புதுவராயத்துக்கு 4 மனைவி 49 பிள்ளை, பொம்பளை ருசி தெரியாத ஒதுக்கொள்வீங்களா நீங்க? ஒருத்தர் 2 கல்யாணம் முடிச்சாலே அவனை பார்க்கறதுல ஊர்ல அவன் 2 கல்யாணம் முடிச்சவன் 2 சொல்லிட்டு போறோம். 49 புள்ள 4 கல்யாணம். எப்படி இருக்கு புதுவராயத்துக்கு? 50வது புள்ளதான் முஹியத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா. எனவே ஒவ்வொருவருடைய சிந்தனை பார்வையும் தஸ்கியத் நஃப்ஸ்களை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸ் எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்கறை பெற்றில இருந்து இவ்வளவு தூரம் வந்து இதை பேசணும் என்று யாரெல்லாம் இதற்கு முஜாஹதா செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த உணர்வுகளை கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல புரிவானாக. விசேடமாக நம்ம ஆலிமுக்கு எல்லாரும் வாக்கிங்க நல்ல குரல் வளம் மாஷா அல்லாஹ். சிறந்த ஒரு நெறியலாளர், ஆலிம்களை சிறந்த ஒரு நெறியலாளர். இப்படியான உலமாக்கள் வேண்டும். இந்த உலமாக்கள் வசதி பேசுறவரோ பேச வேண்டியவங்க யாரு? உலமாக்களையும் சாதாரணமாக வசதி பேசணும். அப்படியான ஒரு ஆலிம்கள் இந்த பள்ளிவாசலுக்கு கிடைத்திருக்கிறது.